அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கதிர்வேலும் அவனுடைய மனைவி பாரதியும் கடந்த 1 வருடமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் இடையிலான பிரச்சனை காரணமாக விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கதிர்வேலின் மனதிற்குள் இன்னும் மனைவி மீது இருக்கும் பாசம் முழுமையாக மறையவில்லை. ஒருமுறை அவளிடம் நேரில் பேசி பார்ப்போம், எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமா என்று கேட்போம் என்ற எண்ணத்துடன் கதிர்வேல் பாரதியின் வீட்டிற்கு சென்றான். அப்போது பாரதியின் அப்பாவும் அம்மாவும் வெளியே சென்றிருந்தனர். வீட்டில் பாரதி மட்டுமே இருந்தாள். வாசலில் கணவனை பார்த்ததும் ஒரு நொடி அவள் திகைத்தாள். ஆனால் உடனே தன்னை சமாளித்து கொண்டு உள்ளே வாங்க என்று அழைத்தாள். கதிர்வேலும் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று அமர்ந்தான். 1 வருடமாக பேசாமல் இருந்த கணவனை நேரில் பார்த்ததும் பாரதியின் கண்களில் ஏதோ ஒரு கலக்கம் தெரிந்தது. உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். கதிர்வேல் தனியாக அமர்ந்திருந்தான். அப்போது அவன் வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தான். அங்கங்கே நிறைய பழைய பொருட்கள் கிடந்தது. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது அவனது பார்வை மேசையின் மேலிருந்த ஒரு பொருளின் மீது விழுந்தது. அதை பார்த்தவுடன் அவனது முகம் மாறியது. சில நொடிகள் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. கதிர்வேல் மனதிற்குள், இவள் இப்படியெல்லாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியும் கோபமும் சேர்ந்து அங்கே 1 நிமிடம் கூட இருக்க முடியாத நிலையை ஏற்படுத்தியது. அவன் உடனே எழுந்து வாசலை நோக்கி வேகமாக நடந்தான். அதே நேரத்தில் சமையலறையிலிருந்து 2 காஃபி கோப்பைகளுடன் பாரதி வெளியே வந்தாள். வாசலை நோக்கி வேகமாக செல்லும் கணவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். கதிர்வேல், நில்லுங்க என்று கணவனை அழைத்தாள். கதிர்வேல் திரும்பி பார்க்கவே இல்லை. 1 நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும் என்று சொல்லிக்கொண்டே அவள் கையில் இருந்த காஃபி கோப்பைகளை மேசையின் மீது வைத்துவிட்டு அவனை தடுக்க வேகமாக வாசலை நோக்கி வந்தாள். தயவு செய்து போகாதீங்க. என்னாச்சு? எதுவாயிருந்தாலும் என்கிட்ட கேளுங்க என்றாள். ஆனால் கதிர்வேல் எதையும் கேட்க தயாராக இல்லை. அவன் கோபத்துடன் கதவை திறந்து வெளியேறினான். கதிர்வேல், நில்லுங்க என்று பாரதி சத்தமாக சொன்னாள். அவளது குரல் பின்னால் ஒலித்து கொண்டிருந்த போதும் அவன் ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். வாசலில் நின்றபடி பாரதி அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் திரண்டது. கதிர்வேல் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறியதை பார்த்த பாரதி கதவை மூடிவிட்டு சில நொடிகள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பாரதி மனதிற்குள், நான் காவி போட்டு வர்றதுக்குள்ள என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு கோபமா கிளம்பி போறாரு என்று குழப்பத்துடன் யோசித்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது பார்வை மேசையின் மீது கிடந்த ஒரு பொருளின் மீது விழுந்தது. அது அவளுடைய திருமண பத்திரிகை. அதை பார்த்தவுடன் பாரதிக்கு எல்லாம் புரிந்தது. பாரதி மனதிற்குள், ஐயோ, இதை பார்த்துட்டாரா, அதனால தான் கோபமா போயிருக்காரு என்று பதட்டமடைந்தாள். உடனே தனது கணவனுக்கு ஃபோன் செய்தாள். 1 முறை, 2 முறை, 3வது முறையும் அழைத்தாள். ஆனால் கதிர்வேல் ஃபோனை எடுக்கவில்லை. பாரதி தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தாள். ஐயோ, ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரே, 1 முறை கூட என்னை பேச விடாமலேயே முடிவு பண்ணிட்டாரா என்று வேதனையுடன் ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் கதிர்வேல் தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் கோபத்துடன் தனது செல்போனை மேசையின் மீது வைத்தான். அப்போது பாரதியிடமிருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் அவன் ஃபோனை எடுக்கவில்லை. கதிர்வேல் மனதிற்குள், 1 வருஷமா பிரிஞ்சிருக்கோம், கோர்ட்ல விவாகரத்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சில நொடிகள் அமைதியாக நின்றவன் வேதனையுடன் தலையை பிடித்து கொண்டான். அதுக்குள்ள திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டாளே. அவனது மனதில் கோபத்தை விட ஏமாற்றமும் வலியும் அதிகமாக இருந்தது. நான் தான் இன்னும் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவளோ இன்னொரு கல்யாணத்துக்கே தயாராகி விட்டாளே. அவனது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. மேசையின் மீது இருந்த செல்போன் மீண்டும் ஒலித்தது. திரையில் பாரதி என்ற பெயர் தெரிந்தது. கதிர்வேல் அந்த அழைப்பை பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் இந்த முறையும் போனை எடுக்கவில்லை. வெளியே சென்றிருந்த பாரதியின் அப்பாவும் அம்மாவும் வீட்டிற்கு திரும்பி வந்தனர். வீட்டிற்குள் வந்ததும் பாரதி நடந்த விஷயத்தை அவர்களிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அம்மா, அவர் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரு. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த திருமண பத்திரிகையை பார்த்துட்டாரு. அதை பார்த்ததுமே என்னை எதுவுமே கேட்காம கோவமா கிளம்பி போயிட்டாரு. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மனதில் இருந்த வேதனையை தாயிடம் கொட்டினாள். அம்மா, நான் சொல்றது எதையுமே அவர் கேட்கவே மாட்டாரு.
எனக்கு கல்யாணமான முதல் 1 வருஷமும் இப்படித்தான் இருந்தாரு. அவர் நினைக்கிறது தான் நடக்கணும். என்னோட கருத்துக்கு அவர்கிட்ட இடமே கிடையாது. அவளது கண்களில் கண்ணீர் நிறைந்தது. இப்பவும் அதேதான் நடந்திருக்குது. இந்த பத்திரிகையை பார்த்துட்டு உண்மை என்னன்னு என்ன கேட்காம அவராவே ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க தயாரா இல்லை என்றாள் பாரதி. பாரதியின் அம்மா மீனாட்சி மகளை பார்த்தபடி பெருமூச்சு விட்டார். நமக்கு நேரங்காலமே சரியில்லை போல என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் நடந்த விஷயத்தை விளக்க ஆரம்பித்தார் மீனாட்சி. பொங்கல் வருது இல்லையா, வீட்டை ஒவ்வொரு அறையா சுத்தம் பண்ணலாம்னு நினைச்சோம். அதனால பழைய ஸ்டோர் ரூம்ல இருந்த பொருட்களை எல்லாம் வெளியே எடுத்து தேவையில்லாததை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிட்டு இருந்தேன். பாரதி அமைதியாக தாயை பார்த்தாள். அப்போதான் உன்னோட முதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடைசியில் நின்று போன அந்த கல்யாண பத்திரிகைகள் அப்படியே உள்ளே கிடந்தது கண்ணில் பட்டுச்சு. மீனாட்சி சற்று வருத்தத்துடன் தொடர்ந்தார். அந்த பத்திரிகைகளை என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். குப்பையில் தூக்கி போட மனசு வரல. அதனால தான் எடுத்து வெளியே வச்சேன். அதைத்தான் உன் கணவர் பார்த்துருக்காரு போல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அவராவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இப்படி போயிட்டாரே என்று மீனாட்சி வருத்தத்துடன் கூறினார். ஒரு வார்த்தை உன்னை கேட்டிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்படி புரிஞ்சுக்காம கோவப்பட்டு போறாரே என்று மீனாட்சியும் புலம்பினார். பாரதி தாயின் தோளில் சாய்ந்து அழுதாள். அந்த நேரத்தில் அவளது அப்பா மட்டும் எதுவும் பேசாமல் தவறான மாப்பிள்ளையை தன் மகளுக்கு திருமணம் செய்து விட்டோமோ என்று நினைத்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தார். மீனாட்சி பேசி முடித்ததும் பாரதி கண்ணீரை துடைத்து கொண்டு பத்திரிகையை எடுத்தாள். ஆமாம்மா, இந்த பத்திரிகையை பாருங்க. கீழே தேதி போட்டிருக்கதை பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முந்தைய தேதி இது. அவள் பத்திரிகையை பார்த்தபடியே வேதனையுடன் சொன்னாள். இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதுன்னு கூட அவர் பார்க்கல. என்னை கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. இப்படிப்பட்டவர் கூட நான் எப்படி வாழ்றதுமா என்று கண்ணீருடன் கேட்டாள். மீனாட்சியால் மகளுக்கு ஆறுதல் மட்டுமே சொல்ல முடிந்தது. கதிர்வேல் இன்னும் கோபம் குறையாமல் வீட்டில் அமர்ந்திருந்தான். அவன் தனது செல்போனை எடுத்து வழக்கறிஞருக்கு அழைத்தான். சார், இந்த விவாகரத்து வழக்கை சீக்கிரமா முடிச்சிட்டா நல்லா இருக்கும். இன்னும் எத்தனை நாள் இப்படியே போகும் என்று கேட்டான். கதிர்வேல், வழக்கு ஏற்கனவே போய்கிட்டு தான் இருக்கு. 10 நாளைக்கு ஒரு முறை கோர்ட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிடும். சரி சார், சீக்கிரமா முடிச்சிடுங்க என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் கதிர்வேல். சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தவன் கோபத்துடன் தனக்குத்தானே பேச ஆரம்பித்தான். அவளுக்கு கல்யாணம் நடக்கட்டும். நானும் அந்த கல்யாணத்துக்கு போறேன். போய் வாழ்த்துறேன். சிறிது நேரம் கழித்து அவனது முகத்தில் ஒரு வித்தியாசமான கோபம் தெரிந்தது. அவளை கட்டிக்க போறவங்கிட்ட நான் தான் அவளோட முன்னாள் கணவன்னு சொல்லுவேன். அப்போதாவது உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியும். அவன் மனதில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கே தெரியாத அளவுக்கு கோபமும் ஆத்திரமும் அவனை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை கதிர்வேல் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய அம்மா பார்வதி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். முந்தைய நாள் அவன் வீட்டிற்கு வந்ததிலிருந்து நடந்த அனைத்தையும் அவர் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். கதிர்வேல் வாசலை நோக்கி நடக்கும்போது அவனுடைய அம்மா பார்வதி அவனை அழைத்தார். தம்பி, கொஞ்சம் அவசரப்படாதே. கதிர்வேல் திரும்பி பார்த்தான். பாரதி நல்ல பொண்ணு. அவள் என்ன சொல்ல வர்றான்னு கொஞ்சம் பொறுமையா கேட்டுப்பாரு. அப்படி கேட்டாலே உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தோணுது என்றார். கதிர்வேலுக்கு மீண்டும் கோபம் வந்தது. என்னம்மா நீங்க? அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை பற்றி நான் என்ன கேட்கணும்? பார்வதி அவனை அமைதியாக பார்த்தார். டேய், நீ அவகிட்ட கேட்டியா? நீ என்னத்தை பார்த்துட்டு வந்தியோ யாருக்கு தெரியும் என்றார். நான் கல்யாண பத்திரிகையை பார்த்தேன். அவன் மீண்டும் கோபமாக குரலை உயர்த்தினான். இதை விட அவகிட்ட கேட்டு வேற என்னத்தை தெரிஞ்சுக்கணும் என்றான். பார்வதி சிறிது நேரம் அவனை பார்த்துவிட்டு அமைதியாக பேசத் தொடங்கினார். பத்திரிகையை பார்த்தவுடனே அங்கேயே அவகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? கதிர்வேல் அமைதியாக நின்றான். அவன் மேல தப்பு இருந்திருந்தா அவளோட பேச்சே அதை காட்டி கொடுத்திருக்கும். நீ ஏன் அவள் சொல்ல வரதை கேட்காமலேயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிற? அவன் பதில் சொல்லாமல் நின்றான். பார்வதியின் குரலில் இப்போது கோபம் இல்லை. மகனின் வாழ்க்கை மீண்டும் ஒரு தவறான முடிவால் சிதைந்து விடக்கூடாது என்ற ஆதங்கம் மட்டுமே இருந்தது. எல்லாத்தையும் உன்னோட கற்பனையில நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி? சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் அவனை நேராக பார்த்தார். உன்னோட வாழ்வது உயிருள்ள ஒரு பெண் என்பதை நீ மறந்துட்ட.
அவளுக்கும் உன்னை போலவே உணர்வுகள் இருக்கு, கருத்துகள் இருக்கு. அவளோட மனசுல என்ன இருக்குன்னு கேட்காம அவளுக்கு பதிலா நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடக்கூடாது என்றார். அதற்கு மேல் பார்வதி எதுவும் பேசாமல் யோசிச்சு பாரு என்று கூறிவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டார். அம்மா அறைக்குள் சென்றதும் கதிர்வேல் அங்கேயே சில நொடிகள் நின்று கொண்டிருந்தான். அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தது. உன்னோட வாழ்வது உயிருள்ள ஒரு பெண், அவளுக்கும் உன்னை போலவே உணர்வுகள் இருக்கு, கருத்துகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் அவனது மனதை ஏதோ ஒரு விதத்தில் பாதித்தன. அப்போதுதான் முதன்முறையாக அவன் செய்த தவறு அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. திருமணமான முதல் ஒரு வருடத்தில் நடந்த சம்பவங்களை அவன் மனதில் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தான். சின்ன சின்ன விஷயங்களில் கூட பாரதி என்ன நினைக்கிறாள் என்று கேட்காமல் அவனாகவே ஒரு முடிவுக்கு வந்தது நினைவுக்கு வந்தது. வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை உடனே அவன் மனதில் பலவிதமாக யோசிப்பான். இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும், அவள் இதற்காகத்தான் அப்படி செய்திருப்பாள் என்று தனக்குத்தானே முடிவு செய்து கொள்வான். அதன் பிறகு அந்த கற்பனையான முடிவையே உண்மை என்று நினைத்து கொண்டு பாரதியுடன் பல நாட்கள் சண்டை போட்டதும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது பாரதி பல முறை நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க என்று முயற்சி செய்திருக்கிறாள். ஆனால் அவன் ஒருபோதும் முழுமையாக அவள் சொல்வதை காது கொடுத்து கேட்டதில்லை. ஒவ்வொரு பிரச்சனை ஏற்பட்ட போதும் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று ஒரு முறை அமைதியாக கேட்டிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை பெரிதாகி இருக்காது என்று அவனுக்கு தோன்றியது. கதிர்வேல் தன்னுடைய நெற்றியை தேய்த்து கொண்டான். இத்தனை நாளும் அவன் செய்த தவறெல்லாம் இப்போதுதான் புரிகிறது. எல்லா தவறும் என்னுடையது போலவே திரும்பிவிட்டதே என்று வருத்தப்பட்டான். தன் அம்மாவே தன்னிடம் நீதான் அவசரப்பட்டுட்டு இருக்க என்று சொன்னதை நினைத்து பார்த்தான். கதிர்வேல் மனதிற்குள் என் அம்மாவே என் மேலதான் தவறு இருக்குன்னு சொல்றாங்க, அப்படின்னா நான் உண்மையிலேயே தவறு செய்திருக்கிறேனா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். சில நொடிகள் அவன் அமைதியாக இருந்தான். இன்னும் 2 மாதங்களில் விவாகரத்து கிடைத்துவிடும் என்று வழக்கறிஞர் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இன்னும் 2 மாதம்தான், அதுக்கப்புறம் நானும் பாரதியும் சட்டப்படி பிரிஞ்சிடுவோம். அந்த எண்ணமே அவனுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவளிடம் என்ன பேசுவது என்று குழம்பினான். ஆனால் அடுத்த நொடியே அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. பாரதி என்னதான் சொல்ல வர்றான்னு ஒரு முறை கேட்டு பார்ப்போம். அம்மா சொன்னது போல பொறுமையா அவள் சொல்வதை கேட்டால் என்ன? அவன் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். இந்த முறை நான் அவளை குறை சொல்லக்கூடாது. அவள் என்ன சொல்ல வருகிறாளோ அதை முதல்ல முழுசா கேட்கணும். சிறிது நேரம் யோசித்துவிட்டு தனது செல்போனை எடுத்தான். பாரதியின் எண்ணை பார்த்து கொண்டே நின்றான். அழைக்கலாமா வேண்டாமா என்று சில நொடிகள் தயங்கியவன் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு முறை பேசி பார்ப்போம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு பாரதியை அழைக்க தனது விரலை அழைப்பு பொத்தானை நோக்கி நகர்த்தினான். கதிர்வேல் செய்த தவறுகளை புரிந்து கொண்டு பாரதியிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாலும் மறுபுறம் பாரதி ஏற்கனவே ஒரு உறுதியான முடிவை எடுத்திருந்தாள். இனி கதிர்வேலோடு சேர்ந்து வாழ முடியாது, அவரை பிரிந்து செல்வதுதான் தனக்கு நல்லது என்று தன் மனதிற்குள் தீர்க்கமாக முடிவு செய்திருந்தாள். அந்த நேரத்தில் அவளது செல்போன் ஒலித்தது. திரையில் கதிர்வேல் என்ற பெயர் தெரிந்தது. பாரதி போனை பார்த்தாள். சில நொடிகள் யோசித்துவிட்டு அழைப்பை எடுக்காமல் விட்டுவிட்டாள். சிறிது நேரத்தில் மீண்டும் கதிர்வேலிடமிருந்து அழைப்பு வந்தது. இந்த முறை அவளது மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இப்போ எதுக்காக ஃபோன் பண்றாரு? ஃபோன் பண்ணி என்ன சொல்ல போறாரு? அவள் போனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன சொல்ல வரேன்னு அவர் கேட்க போறதில்லை. எப்போதும் அவருக்கு அவரோட கருத்து தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் போனை எடுக்கணும் என்று நினைத்து கொண்டாள். 2வது அழைப்பும் முடிந்தது. அவள் போனை எடுக்கவில்லை. சில நிமிடங்கள் கழித்து கதிர்வேல் 3வது முறையாக அழைத்தான். பாரதி அந்த அழைப்பையும் எடுக்காமல் அமைதியாக இருந்தாள். அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் கதிர்வேல் செல்போனை கீழே வைத்தான். அவனது முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அவளுக்கு இன்னும் என் மேல கோபம் குறையல போல. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். சரி, இப்போதைக்கு அவள் கோபமாகத்தான் இருக்கிறாள், கொஞ்சம் கோபம் குறையட்டும், அவசரப்பட்டு மீண்டும் எதுவும் பேச வேண்டாம். அவன் ஆழமாக மூச்சை விட்டான். நாட்கள் நகரட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா பேசி பார்ப்போம் என்று முடிவு செய்தான். 2 வாரங்கள் மிக வேகமாக ஓடிவிட்டன. அதன் பிறகு விவாகரத்து வழக்கிற்காக கதிர்வேல் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தான். அதே நேரத்தில் பாரதியும் அங்கு வந்திருந்தாள். வாய்தா முடிந்ததும் அடுத்த வாய்தாவில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. வெளியே வந்த கதிர்வேல் சில நொடிகள் தயங்கியபடி பாரதியை அணுகினான்.
அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அந்த பத்திரிகையை பார்த்த கோபத்தில் தான் நான் அப்படி கிளம்பி போயிட்டேன். அதுக்குள்ளே உனக்கு திருமண ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டேன். பாரதி அமைதியாக அவனை பார்த்தாள். அந்த பத்திரிகை 3 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தது. பத்திரிகையை அச்சடித்த நிலையிலேயே அந்த திருமணம் நின்று போயிடுச்சு. நம்ம திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லித்தானே நம்ம திருமணம் நடந்தது. சிறிது நேரம் அவனை பார்த்துவிட்டு, அதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா என்றாள். அந்த ஒரு கேள்வி கதிர்வேலின் மனதில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதுதான் அவனுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது. பாரதியை பெண் பார்க்க செல்வதற்கு முன்பே அவளுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நிச்சயமாகி சில காரணங்களால் அது நின்று போய்விட்டது என்று புரோக்கர் தன்னிடம் சொல்லியிருந்தார். கதிர்வேல் மனதிற்குள், அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன், இப்போவும் அதே மாதிரி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்று நினைத்து தன்னையே நொந்து கொண்டான். அவனது தலை குனிந்தது. என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சிடு பாரதி. நான் உண்மையிலேயே முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன். சில நொடிகள் அமைதிக்கு பிறகு கதிர்வேல் குரல் தாழ்த்தி பேசினான். இப்போ நான் சொல்றத மட்டும் ஒரே ஒரு முறை கேளு. நம்ம வாழ்க்கையை இப்படியே முடிச்சிட வேண்டாம். நாம 2 பேரும் மீண்டும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணலாம் என்றான். பாரதி எதுவும் பேசாமல் அவனை பார்த்தாள். இனிமேல் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ என்ன சொல்றேன்னு கண்டிப்பா கேட்பேன். உன்னோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இனிமேல் இப்படியெல்லாம் நடக்க மாட்டேன் என்றான். பாரதியின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. முட்டாள்தனமாக நடந்து கொள்கிற உங்களை போன்ற ஒருவரோடு இனிமேல் வாழ எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள். கதிர்வேல் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு பிறகு அடுத்த வாய்தாவிற்காக கதிர்வேல் மீண்டும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தான். இந்த முறை தீர்ப்பு வழங்கப்பட்டது. கதிர்வேலும் பாரதியும் சட்டப்படி விவாகரத்து செய்யப்பட்டனர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் கதிர்வேலின் மனம் உடைந்தது. அவன் மிகுந்த மனவேதனையுடன் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தான். எல்லாமே என்னோட தவறால தான் நடந்தது. நான் செய்த தவறை ரொம்ப தாமதமா புரிஞ்சுக்கிட்டேன். அவனுடைய அம்மா பலமுறை கூறிய அறிவுரைகள் நினைவுக்கு வந்தன. அவள் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு. எல்லாத்தையும் உன்னோட கற்பனையிலேயே முடிவு பண்ணாதே. அம்மா அப்போது சொன்ன வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது என்பதை அவன் உணர்ந்தான். அவன் நடந்து வந்து கொண்டிருந்த போது எதிரே பாரதி வந்து கொண்டிருந்தாள். பாரதியை பார்த்ததும் கதிர்வேல் அப்படியே உறைந்து போய் நின்றான். பாரதி அவன் அருகில் வந்து நின்றாள். சில நொடிகள் அவனை பார்த்துவிட்டு அமைதியாக பேசினாள். வாழ்க்கை துணையோட முக்கியத்துவத்தை நீங்க ஒருபோதும் உணர்ந்துக்கல. உங்களுக்கு திருமண வாழ்க்கையே தேவையில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்க. நீங்கள் எப்போதும் மாற மாட்டீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறியபடி தன்னுடைய பையிலிருந்து ஒரு திருமண பத்திரிகையை எடுத்தாள். அதை கதிர்வேலிடம் கொடுத்தாள். கதிர்வேல் அதை பார்த்தான். அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இன்னும் 2 மாதத்தில் எனக்கு திருமணம். கதிர்வேலால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. பாரதி அவனை நேராக பார்த்தாள். என்னுடைய திருமணத்திற்கு மட்டும் கண்டிப்பா வந்துடாதீங்க என்று கூறிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். கதிர்வேல் அந்த பத்திரிகையை கையில் வைத்தபடி அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். அவளை தடுக்க அவனிடம் எந்த உரிமையும் இல்லை. அன்று அவன் இழந்தது மனைவியை மட்டுமல்ல, தன்னுடைய தவறுகளை அவனுக்கு காட்டிய ஒரு வாழ்க்கை பாடத்தையும். சில மாதங்களுக்கு பிறகு பாரதி தனது புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருந்தாள். இந்த முறை அவளுடைய வாழ்க்கை துணை அவள் பேசுவதை கேட்க தெரிந்த ஒருவன். அவளுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்தான். அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டான். அவள் சொல்ல வருவதை முதலில் கேட்டுவிட்டு பிறகு முடிவெடுக்க தெரிந்தவனாக இருந்தான். பாரதியின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நகரத் தொடங்கியது. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துவிட்டேன் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். கதிர்வேல் மாறுவான் என்று நம்பி அவனை மாற்ற முயற்சி செய்து கொண்டே அவனுடன் வாழ்வது தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கும் என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். ஒருவர் மாற வேண்டும் என்று நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து மாற தயாராக இல்லை என்றால் அந்த முயற்சி பயனற்றதாகிவிடும். பாரதி அதை தன் முதல் வாழ்க்கையிலேயே கற்றுக்கொண்டாள். அவளுடைய பிரிவு கதிர்வேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஆனால் அந்த பாடத்தை அவன் கற்றுக்கொண்ட நேரம் மிகவும் தாமதமாகிவிட்டது. வாழ்க்கையில் ஒருவரை இழந்த பிறகு அவருடைய மதிப்பை உணர்வதை விட அவர்கள் நம்முடன் இருக்கும்போதே அவர்களின் உணர்வுகளையும் கருத்துகளையும் மதிப்பதே உண்மையான அன்பு. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.